ரொம்பவே சிம்பிளா என்னோட ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி. சாதம், சப்பாத்தி, பூரின்ட்டு எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். லைட்டா பொரிய ஆரம்பிக்கும்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கி வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் ஃபுல்லா போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா சுருண்டு வதங்கி வரும். இந்த டைம்ல மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட், வீட்லயே அரைச்ச சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். மசாலா பச்சை வாசனைலாம் போறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். பச்சை வாசனைலாம் போயிட்டு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைம்ல தயிர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விடலாம். மசாலா நல்லா வதங்கினதும் சுத்தமா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் 1/2 கேஜி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லயே தண்ணி விடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாதி வெந்துடுச்சு. இந்த டைம்ல தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் 3/4 கிளாஸ். அதுவும் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெந்ததுக்கப்புறம் பெப்பர் தூள் தூவிட்டு மல்லி இலை, கருவேப்பிலை தூவி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி என்னோட ஸ்டைல்ல ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.